ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக இந்த ஒளிபெருக்கின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தி எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாக இந்த நாளிலும் இந்த செய்தியின் மூலமாக தேவனுடைய நாம் மகிமைப்பட தேவன் உதவி செய்ய போகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கிருபை நம்ம கூட தங்கியிருந்து ஏற்றதான வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மளை பலப்படுத்தும்படியாக நம்ம அவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. இந்த நாளிலும் இந்த செய்தியை கர்த்தர் தாமே எங்களுக்கு அபிஷேகித்து ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இதை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை பலனடைந்து ஆமாண்டவரே சாட்சியாக ஆண்டவர் 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. தேவனாம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நற்செய்தி எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாக புதிய வருட வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி கொடுப்பார், எங்களுடைய சபைக்கு, என்னுடைய ஊழியங்களுக்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் குடும்பத்திற்கு என்ன செய்திகளை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் எல்லா இடங்களிலும் ஜெபங்களுக்கு நம்ம கடந்து செல்வோம். பிரஜாதி மக்கள் கூட, தேவனை அறியாத மக்களுக்கு கூட இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குமோ என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, பல இடங்களிலும் போய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு கூட இருப்பார்கள். ஆகவே இந்த நல்ல அருமையான காலை வேளையிலே நிச்சயமாகவே இது எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், குடும்பங்களுக்கும், ஊழியங்களுக்கும், இன்னும் மகிமையான எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் இந்த வசனத்தை மூலமாக நம்மை பலப்படுத்த போகிறார். ஆகவே நம்ம இந்த வசனத்தை ஆண்டவராய் இயேசுவே சொன்ன வார்த்தை. இந்த பூமியில் இருந்த நாளிலே அவர் எத்தனையோ விதங்களிலே ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலும் பலனும் அரணும் கோட்டையுமாக இருந்து ஜனங்களுக்கு நன்மையானவைகளை நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அந்த இதில் தன்னுடைய சீஷர்களோடு அவர் பேசுகிற இந்த சம்பவங்கள் தான் இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 32 வசனம். வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாடு என்கிற அந்த பகுதியிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 32 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு விதமாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். என்னவென்றால், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். Do not fear, little flock, for it is your Father's good pleasure to give you the kingdom. தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லி ரோமர் 14:17 வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எத்தனையோ இடங்களிலே ஆண்டவராய் இயேசு எத்தனையோ இடங்களிலே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். தேவதூதர்கள் அநேக இடங்களிலே அருமையான பிள்ளைகளுக்கு பயப்படாதே என்று மரியாளுக்கு கூட தேவதூதன் லூக்கா 1:28 நம்ம பார்க்கும் பொழுது ஸ்திரியை பார்த்து பயப்படாதே, தேவனுடைய கிருபை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கன்னி மரியாள் இடத்திலே ஆண்டவராய் இயேசு பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆகிற அந்த நாளிலே ஆண்டவர் அந்த மகள் பயப்படக்கூடாது என்பதற்காக அவளுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த நேரத்திலும் தேவதூதன் அவளை பார்த்து பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றா என்று சொல்கிறார். அதுபோல் ஆண்டவராய் இயேசுவும் கூட சீஷர்கள் ஒரு முறை படகில் ஏறி போகும் பொழுது பெரிய காற்று, சூறாவளி காற்று அடித்து படகு முங்கி போகுமோ என்கிற சூழ்நிலையில் இருந்த நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கடல் மேல் நடந்து அந்த சீஷர்களை பார்த்து பயப்படாதீங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நிறைய இடங்களில் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாகவும் சரி, இயேசு பிறக்கிறதுக்கு பின்பும், பிறந்த பிற்பாடும் அவர் அநேக இடங்களிலே ஆவியானவர் பயப்படாதே என்று சொல்லி நமக்காகவே தனிப்பட்ட காரியங்கள், குடும்ப காரியங்கள் அல்லது நம்ம சபையாக பெரிய இடங்களில் செய்யக்கூடிய காரியங்களிலெல்லாம் ஜனங்கள் மத்தியிலே பயப்படாதே என்று சொல்லி நம்மை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வழியிலே நம்ம நடந்து போகும்போது நமக்கு நிறைய மேடு பள்ளங்கள், முட்கள் இருக்கும். இப்படி நிறைய காரியங்களை நம்ம கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு பயம் உண்டாகும். வியாதி வரும் பொழுது ஒரு பயம், கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, திடீரென்று ஏதாகிலும் ஒரு ஆக்சிடெண்ட்டோ அல்லது ஏதாவது குடும்பத்தில் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ஒரு பயம்.
இது இப்படியாக நம்ம நிறைய காரியங்களில் நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம். அதனால் அவர் பயப்படாதே என்று சொல்லி முதலாவதாக நம்மை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். அதன் பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனையும் இயேசு ஏன் இந்த பூமியில் வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, கடவுள் இந்த பூமியிலே வந்த நோக்கம் நம்ம இந்த நாட்களிலே விசேஷமாக நம்ம ஒவ்வொருவரையும் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவரோடு கூட நித்தியமாக வாழ்வதற்காக தான் அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அதனால அவர் என்ன செய்கிறாரு, முதலாவது இண்டிவிஜுவல் தனிப்பட்ட காரியத்திலே பயப்படாதேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 2 பேர் 3 பேர், ஒருவேளை அது குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம், அல்லது ஒரு சபையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு சொல்கிற பயப்படாத சிறு மந்தையே, அது குடும்பமோ அல்லது சபையோ அது எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து நாம் கடந்து சென்று சில காரியங்களை செய்யும் பொழுது அது ஒரு சிறு கூட்டம் தான். அதில் அவர் சொல்கிறார், மந்தையே பயப்படாதே ஏனென்றால் தேவன் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்குது, உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்க, உங்களை ஆண்டவரா பிதா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். இந்த நல்ல அருமையான வேளையில் நமக்கு சற்று கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும், என்ன அடுத்த நிலை, என் வாழ்க்கையில் அடுத்த நிலை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் ஒவ்வொரு பிள்ளைகள் நம்ம குழந்தை பாருங்கள், நம்முடைய வீடுகளில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை என்ன செய்யுது, அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. நம்ம ஒரு 3 மாதம் கழிச்சு ஒவ்வொரு ஸ்டேஜும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன செய்கிறாங்க, தவழ்கிறாங்க, குப்புற விழுறாங்க, தவழ்கிறாங்க, அப்புறம் நடக்கிறாங்க, அப்புறம் என்ன செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல் போகிறாங்க, அப்புறம் காலேஜ் போகிறாங்க, அப்புறம் வேலை செய்கிறாங்க, அப்புறம் அவங்களுடைய திருமண இப்படி ஆகும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க என்ன செய்கிறாங்க, உயர்த்தப்படுறாங்க. அதுபோல் தேவன் நம்மை உயர்த்தும்படியாக அவர் என்ன செய்கிறாரு, நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார். அதுதான் என்னுடைய ஆழமான ரகசியம். பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, தட் மீன்ஸ் ஒரு பெரிய காரியத்தை, நமக்கு ஒரு பெரிய கூட்டத்தை, பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார், பிரியமாக இருக்கிறார். காரணம் நம்ம அவருடைய வழியில் நடக்கும்பொழுது, அவருக்கு பிரியமாக நடக்கும்பொழுது, அவருக்கு உண்மையாக இருக்கும்போது நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு அவர் விரும்புகிறார். நாம் அதற்கு பாத்திரமாக இருப்போம்னால் நிச்சயமாக நம்ம கையில் அந்த பொறுப்புகளை எல்லாம் தேவன் கொடுப்பார். அதில் என்ன காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ரோமர் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் என்றால் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். தட் மீன்ஸ் நம்ம சும்மா சாப்பிட்டுட்டு வேலை செய்துட்டு சாப்பிட்டு தூங்கி எழும்பி நம்ம வீட்டு வேலைகள்லாம் செய்துட்டு அல்லது நம்ம ஆஃபீஸ் வேலைகளை செய்து ஏதோ பிஸ்னஸ் செய்தோம் போனோம் அப்படின்றது இல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு, தி டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ், தேவனுடைய ஆசீர்வாதம், பரம ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுருக்கமாக சொல்லப்போனால், தேவன் ஆவியாக இருக்கிறார், கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிறார். அவர் நம்மளை மாம்சத்தில் அவர் பார்க்க விரும்பலை. நம்ம கருப்பா, வெள்ளையா, நெட்டையா, குண்டா, அல்லது இவங்க பணக்காரங்களா, ஏழைங்களா, படித்தவங்களா, அதெல்லாம் அவர் பார்க்குறதில்ல. நம்ம இடத்துல அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள்ளத்தில் இருக்குதா, நாம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோமா, அந்த நீதி, முதலாவது நீதி, அதுக்கப்புறம் சமாதானம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம், இந்த 3 நிறைந்தது தான் தேவனுடைய ராஜ்யம். ஸோ அந்த தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நம்ம சுதந்திரித்து கொண்டு அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வழியாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்லுங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்னென்னா, நான் மரித்தால் நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும், நல்ல ஆண்டவரோடு இருக்கணும், என்னுடைய ஆத்துமா சமாதானத்தோடு இளைப்பாறணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாரும் அது விரும்புகிறது. கடைசி நிமிஷத்தில் அதை எல்லாரும் நம்ம என்ன செய்கிறோம், வாஞ்சிக்கிறோம். எத்தனையோ கடந்த நாளில் எங்களுடைய சபையில் ஒரு அருமையான சகோதரி, அவங்களுடைய சகோதரன் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 80, 75, 8 மேலே ஆயிடுச்சு என்று சொன்னாங்க. அவங்க நல்ல வசதி உள்ளவங்க, நல்ல பணம், அவங்களுக்கு இருக்கிற நாட்களில் அவங்க அதிகமாக அவங்க ஆண்டவரை என்ன செய்யலை, தேடலை, எதுக்கும் அதிகமாக அதில் முக்கியத்துவம் கொடுக்கலை. ஆனால் இப்போ திடீரென்னு அவங்களுக்கு ஒரு சுகவீனம் வந்துச்சு.
இப்போ சுகவீனம் வந்த உடனே தான் இப்போ அவங்களுக்கு நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டைமில் அவருக்கு ஒரு மரணத்தை குறித்த ஒரு பயம் வந்துச்சு. இப்போ தான் அவங்க ஆண்டவர் என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நம்முடைய காரியங்கள் எப்படி அப்படின்ற சில காரியங்களை அவங்க மைண்டில் வரும். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய பாரங்களை ஷேர் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் இந்த கடைசி நிமிஷத்தில் எந்த மனுஷனுக்கும் எந்த ஆத்மாவுக்கும் ஒரு வாஞ்சை ஒரு பாரம் இருக்கும், நம்ம மரித்தா எங்கே போவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நம்ம சுதந்திரிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது விசுவாசத்தினால தான், நீதியை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஸோ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பன் ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கலாம், அவருக்கு கிட்டத்தட்ட 75 வயது வரையில் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவரிடத்தில் தேவதூதர்களை அனுப்பி அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியான ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். குறித்த காலத்தில் நாங்கள் திரும்ப வரும் பொழுது உன் கையில் ஒரு குழந்தை இருப்பான், அவனுக்கு பெயரெல்லாம் கொடுத்து அவனை ஈசாக்கு என்று சொல்லி பெயரெல்லாம் கொடுத்து விட்டு போகிறார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதை விசுவாசித்ததுனால விசுவாசத்தின் தந்தையாக அவன் கருதப்பட்டு அவன் 100 வயதிலே தனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தபடி தனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை அவன் பெற்றெடுத்து அவன் இன்றைக்கும் அந்த சந்ததிகளெல்லாம் தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறதை நாம் நன்றாக வேதத்தின் அடிப்படையில் நன்றாக நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நல்ல அருமையான காலை வேளையில் நீதி, அவருடைய நீதி என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு முதலாவது நீதி என்றால் என்ன அப்படின்னு என்றால் விசுவாசம் தான். எதை குறித்தும் நமக்கு தேவனுடைய நாமத்தின் மேலே நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டிய, அவர் எனக்கு இதை செய்வார், அவர் எனக்கு ஆறுதல் தருவார், அவர் என்னை பாதுகாத்து கொள்வார், அவர் என் குடும்பத்தை காத்துக்கொள்வார், என் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை செய்வார், அப்படி என்று அவர் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார், அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து தான் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்ல அருமையான நேரத்திலே முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தாரும். விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறோருமாகிய இயேசுவை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையோடு நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகணும். அந்த தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஈஸியானது கிடையாது. அது நிறைய காரியங்களை நம்ம கடந்து போகணும். அது நேர்மையானது, அது சத்தியம் உள்ளது, அது சந்தோஷமாக, உபத்திரவம், பாடு, நெருக்கம், நிந்தை, அவமானங்கள், இழப்புகள், தோல்விகள் நிறைய இருக்கும். இதன் வழியாக தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய் பரலோக ராஜ்யம் அதனுடைய முடிவு நமக்கு ஒரு நல்ல மகிமையை கொடுக்கும். பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலேயும் நாம் என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நல்ல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ்வோமானால் நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே நாம் நாம் அனுபவிக்க முடியும். இந்த நல்ல அருமையான நாளிலே அவர் நமக்கு சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் குடும்பத்தில் முதலாவது அவர் உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை அவர் கொடுக்கப்பார். எந்த காரியமானாலும் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாமே கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிற்பாடு அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, எல்லாமே கூடும். மலடி என்கிற பிள்ளைகளுக்கு கூட தேவன் நிச்சயமாக இந்த நாட்களிலே மலடு என்கிற நாமமே இல்லாதபடிக்கு பிள்ளை தாழ்ச்சியாக மகிழ்ச்சியாக அவர்களை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசம் எனக்கு தேவை. அவர் சொல்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று. முதலாவதாக விசுவாசத்தை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், சபையில், மாநிலத்தில், எல்லா இடங்களிலும் எங்களுக்கு அந்த விசுவாசம் தேவை. இப்போ நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, அவர் முதலாவது நமக்கு சொல்லுகிறது, நீ பயப்படாதே.
பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாத குடும்பத்தில் உள்ள தலைவனே தலைவியே, நீ என்ன செய்யாத, பயப்படாதம்மா, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு அவர் சொல்கிறார், முதலாவது அவரை நம்ம விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும், இனி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனங்களிலையும் பார்க்கும் பொழுது அவர் நமக்கு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தை ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தை ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போம். ரெண்டாவதாக சமாதானம். நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அந்த சமாதானத்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதுவும் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் யோவான் 14:27வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நீங்கள் என்ன செய்ய, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். ஆனால் என்னிடத்தில் உள்ள அந்த சமாதானத்தை நீங்கள் யாரும் என்ன செய்ய இழந்து போக முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நல்ல அருமையான வேளையில் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் சமாதானத்தை எனக்கு தாங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவர் எப்படியெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிறார் பாருங்கள். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், வைத்து போகிறேன்றார். அவர் பரலோகத்துக்கு தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் செல்வதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய சமாதானத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து செல்கிறார். அந்த சமாதானத்தை ஒருவரும் நமக்கு கொடுக்கவும் முடியாது, அவர் கொடுத்த சமாதானத்தை ஒருவரும் நம்மிலிருந்து பறிக்கவும் முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அதனால தான் இன்றைக்கும் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள் தன் சொந்த குடும்பத்தாலேயோ அல்லது பிள்ளைகளாலேயோ கணவராலேயோ மனைவியாலேயோ பெற்றோராலேயோ எந்த பாடுகள் வந்தாலும் அவங்க தேவனுடைய சமாதானத்தை அவங்க இழந்து போக மாட்டார்கள். கர்த்தர் இன்றைக்கு அந்த சமாதானத்தை இன்றைக்கு நமக்கு இந்த புதிய வருடத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தர சித்தமாக, யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் நிறைந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தேவன் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை நிச்சயமாக இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக மரண பரியந்தம் நமக்கு என்ன சில இடர்கள் வரவே வராது. அது எப்படி நமக்கு கிடைக்கும்? சங்கீதம் 119 165வது வசனம் சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லி. அப்போ அந்த வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்க? வேதம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த கர்த்தருடைய வார்த்தை இதில் அவ்வளோ அடங்கி இருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், அவர் காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் இதில் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த சமாதானத்தை அவர் நமக்கு இந்த வேதத்தில் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் நம்ம நெருக்கப்படுறோமோ, கஷ்டப்படுறோமோ, கண்ணீர் வடிக்கிறோமோ, வியாதி நேரங்கள் எல்லா நேரத்திலும் இந்த வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு ஒரு உள்ளத்தில் நம்ம பயம் எல்லாம் போய் நமக்கு ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். எத்தனையோ விதங்களிலே நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஒரு முறை இந்த செய்திக்கு ஆதாரமாக எனக்கு ஆவியானவர் இதை ஞாபகப்படுத்துகிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய 2 கன்னத்துலேயும் மம்ஸ் வந்துச்சு. இந்த கன்னம் 2 கண்ணும் வீங்கிடுச்சு. காய்ச்சல், நல்ல காய்ச்சல் எனக்கு சரீரத்தில் பொரியுது, கண்ணிலேருந்து தனியாக வடியுது. நான் வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் கண்ணாடியில் போய் நின்று என்னுடைய இதை பார்க்கும்போது என்னுடைய கண்ணம் 2 கன்னத்துலையும் வீங்கி இருந்ததே நான் பார்க்க முடியுது. ஐயோ, இந்த வியாதி வந்ததுன்னா நம்மளை படுக்க வச்சிருமே அப்படின்னு சொல்லி எனக்கு உடம்பெல்லாம் வலி, காய்ச்சல் ஒரு பக்கம், கண்ணிலேருந்து தண்ணி வடியுது. இவைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஆண்டோடைய என்ன செய்கிறதுன்னு சொல்லி படுக்கலாம்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்து போட்டு படுக்கலான்னு போகும்போது ஆவியானவர் என்னோட சொன்னார், மகளே, என் வேதத்தை எடுத்து படின்னு சொன்னார். அப்போ நான் சொல்கிறேன், அப்பா, எனக்கு தண்ணி வடியுது, என்னால் உட்கார முடியலையே, கை காலெல்லாம் வலிக்குது. இல்லை, நான் சொல்கிறேன் நீ படின்னு. அப்புறம் நான் உட்காந்து படித்தேன் ஒரு 1/2 மணி நேரம். கொஞ்சம் நல்லா எனக்கு ஸ்டடியாக இருந்தது, நல்லா பலனாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் இன்னும் படி அப்படின்னார். 4 அதிகாரம் 5 அதிகாரம் இப்படியாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படி படித்து கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே நான் இந்த வேதத்தை படிக்க தேவன் உதவி செய்தார். கண்ணிலேருந்து ஒரு பக்கம் தண்ணி, ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு வேர்த்துது, உடம்பெல்லாம் வேர்த்து. முதலாவது என் சரீரத்தில் ஃபீவர் எல்லாம் மறைஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2 கன்னத்தில் உள்ள வீக்கமும் மறைஞ்சுது. அந்த நிமிஷமே அந்த சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனத்தையும்
தேவன் மாற்றி கொடுத்தார் இந்த வேத வார்த்தைகள் மூலமாக. இது நடந்த சம்பவம் என் வாழ்க்கையில். ஆகவே இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. ஆகவே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிக்கலாக உங்கள் லைஃப்பில் காலையில் எழும்பினோடனே, மதியத்தில், இரவில் எப்போல்லாம் நீங்கள் அதை படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ, எப்போல்லாம் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரோ, எப்போல்லாம் நீங்கள் பாரப்படுறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ, நெருக்கப்படுறீங்களோ, இதுதான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். அடுத்ததாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகுமா? மனம் திரும்புதல் தான் சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், தவறுகள், நம்ம வாழ்க்கையில் உள்ள ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிதாவுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நம்ம என்ன செய்வோமா? ரட்சிக்கப்படுவோம். மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் நமக்கு என்ன செய்வார்? சந்தோஷத்தை கொடுப்பார். நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கில்ட்டியிலேருந்து நம்ம விடுதலை அடையும் போது நம்ம உள்ளத்தில் ஃப்ரீ ஆயிரும். நமக்கு ஒரு பாவத்திலேருந்து நம்ம வெளியே வரும்போது, நம்ம பிள்ளைங்க தான் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஐம் சாரி மம்மின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க, அல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தவறு நடந்து சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்ம உள்ளத்தில் எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரே ஒரு காரியம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த இதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இதை நம்ம கடைப்பிடித்து போகும்போது நம்ம பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள நல்லா என்ன செய்யலாம்? தேவனுடைய ராஜ்யம் அது நம்ம என்ன செய்யலாம்? பரிபூர்ணப்படும். அவர் நமக்கு நம்ம கையில் ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுப்பார். நம்ம அவருக்கு காணிக்கையாக, அப்பா நான் இதோ நீங்கள் கொடுத்தவர்களை எல்லாவற்றையும் நான் பத்திரமா காத்து இதோ நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு நம்ம மேலே மிகவும் பிரியமாக இருக்கும். அவனுடைய கரத்தில் இன்றைக்கு நம்மளை சோதித்து பார்ப்போமா? என்னிடத்தில் தேவன் விரும்புகிற ஒரு விசுவாசம் இருக்குதா? ஆண்டவரே, இயேசு எனக்கு கொடுத்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்குதா? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னா, அவர் இந்த பூமிக்கு வந்தார், கடவுள் இந்த பூமிக்கு வந்தார், அதை நான் விசுவாசிக்கிறேனா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை இதுவரையிலும் அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாது இருக்குமானால் இன்றைக்கு அந்த விசுவாசத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக தேவனுடைய சமாதானம். இயேசு நமக்கு இந்த பூமியிலே கொடுத்த சமாதானம், அதாவது பகையை அவர் சிலுவையில் ஜெயம் எடுத்தார். ரெண்டு பேர் நம்ம வீடுகளில், குடும்பத்தில் கணவன் மனைவியோ, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அல்லது குடும்பங்களில் ஒரு பகை எதுவாக இருந்தாலும் அந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பின் மூலமாக நமக்கு அந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் நம்முடைய வாழ்க்கையோட குறைவுகளை எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்மை விடுதலையாக்கி நம்ம சந்தோஷமாக இருப்போமானால் நிச்சயமாக பிதா நமக்கு நல்ல ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்குது. அது ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம். பயப்படாதே சிறு மந்தை என்று சொல்கிறார். குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், கணவன் மனைவி பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்கிறார், பயப்படாதேங்கம்மா சிறு மந்தையே, உங்களை நான் ராஜ்யத்தை கொடுக்க உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. இந்த வருஷத்தில் நான் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையும் பாக்கியமான வருஷமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், குடும்பத்தையும், சபையையும் இன்னும் தேவன் பலுகி பெருக செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிட கண்களை மூடிக்கொள்வோம். பயப்படாதே சிறு மந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிற இந்த வருஷம் முழுவதும் இதையே நீங்கள் சிந்திச்சு, இதையே தியானித்து, இந்த வசனங்களை கொண்டு நீங்கள் உங்களை வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்லுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஒரு வெற்றியுள்ள வருஷமாக இருக்க தேவன் உதவி செய்வார். கண்களை மூடிக்கொள்ளும். பரலோகத்தின் தேவனே, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த 2025ஆம் ஆண்டு, ஆமாண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக 2024ஆம் ஆண்டு வரையிலும் எங்களுடைய நாட்களிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தகப்பனை தோல்விகள், எத்தனையோ விதமான நெருக்கங்கள் எல்லாம் கடந்து வர உதவி செய்தீர். ஆனால் இந்த வருஷத்தில், இந்த காலை வேளையிலே, ஆமாண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே என் தேவன் தாமே எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தை, அது குடும்பமாக, சபையாக, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்கிறீங்களே, இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், என்னை ஒப்புக் கொடுக்குற என் மூலமாக என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், என் மூலமாக எங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், என் மூலமாக எங்கள் மாநிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ராஜா, தேசமே பயப்படாதே. ஆமா ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்கு தொடர்ந்து வருவதாக தகப்பனே, உங்கள் கிருபைக்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆவியானவர் தாமே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி, ஆமாம், நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலும் நிரப்பும்படி உங்கள் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.